கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கடையல் சாப்பிட்ருப்பீங்க. கத்திரிக்காய் துவையல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் இந்த துவையலுக்கு சூப்பராக இருக்கும். 1/4 கிலோ கத்திரிக்காவை கட் பண்ணி ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா சுருள இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கும் போதே காய் நல்லா வெந்து வந்துடும். காயோட நிறம் மாறி நல்லா சுருள வதங்கின பிறகு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ காய் வதக்கின பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நிறையா கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 கட்டி பூண்டு உரித்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கும் தண்ணி சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு தேவையில்லை. சூடான சாதத்தில் இந்த துவையலை சேர்த்துட்டு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் துவையல் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கும் சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.